தாவேக்காவினுடைய முதல் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று, பிரான்சிஸ் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், தாவேக்காவினுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று நீட் விலக்கு. ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி முதல் வெற்றியை சாதிச்சுக்கிட்டாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நீட் தேர்வு தேவையில்லைன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த தாவேக்காவினுடைய தலைவர் இப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலையே. யாருடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செல்கிறார் விஜய்? ஒரு செகண்ட். இப்பொழுது போராட்ட களத்தில் இருந்து அந்த மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமாவை தொடர்ந்து சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே உரையாற்றுவதை இப்போது நாம் பார்க்கலாம். என்ன ஆடியோன்னு சொல்லிட்டீங்க, நான் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறாங்க. முத அபிஷேக் என்ன சொல்றாரு பேசிடலாம் வாங்க. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் முடியும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போராட்டத்தை பற்றி எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லலை. என்ன சொல்லலை? அதாவது இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும்னு தான் சொன்னாங்க. 2:35 PM அப்போ தான் டிக்ளேர் ஆகுது. ராஜினாமா ரிசைன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவங்களுடைய வாய்ஸ். சரி, இது இப்போ இல்லை, அதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? அதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இது சிஎம் விஜய்க்கு எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு இங்கே போராட்டம் நடத்துகிறவங்களுக்கும் சிஜேபிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நீட்டை கேன்சல் பண்ணுன்றது தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கோரிக்கை. ஆனால் அங்கே உள்ள கோரிக்கை வேறு. சோனவாசனுடைய இது மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்யணும். ரெண்டாவது நீட்டில் இறந்தவங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும், 1 crore வரையும் கொடுக்கணும். மூணாவது மதிப்புக்குரிய சோனவாசனுடைய அவருடைய மேலே போட்ட கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணணும் தான் அவங்களுடைய கோரிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க, தெரியும்ல. அதுதான் சொல்ல, அதுக்கப்புறம் தான் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுறேன். ஆமாம், வாபஸ் வாங்குறாங்க. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னா, சார் சொன்னார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில், அதாவது நீட்டில் உள்ளதை நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட காரணமே காங்கிரஸ் தான். குலாம் நபி ஆசாத் அவர் அவர் ஒரு பேசிக்கலி லாயர். ஆனால் எதுக்காக ஆரம்பித்தாங்க, ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, 2004லேருந்து 2009 வரையும் ஹெல்த் மினிஸ்டர் நிறைய மெடிக்கல் காலேஜுக்கு டிக்ளேர் பண்ணிட்டார். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு தேவை. இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதை எதிர்பார்த்தது. அப்போது சிபிஎஸ்சி போர்டில் உள்ளவங்க, டிபார்ட்மெண்ட் போர்டில் உள்ளவங்க, நாங்கள் எடுத்து என்ட்ரன்ஸ் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. இதில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நீட்டு அப்படின்ற கொண்டு வரப்பட்ட விவகாரத்தை முதல் தவறு செஞ்சதே காங்கிரஸ் தான். அப்புறம் ஏன் சார் கூட்டணியில் இருக்கிறாங்க? இல்ல, கூட்டணி வேற. காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இருந்தா இல்ல சார், இல்ல சார், நீங்க நீட்டை எதிர்ப்பீங்க, உங்களையும் குற்றம் சாட்டுவீங்க. இல்ல, 2004 கூட்டணி. நான் வரேன். நான் என்ன கேக்குறேன்னா சார், காங்கிரஸ் மேல குற்றமும் சுமத்துறீங்க, ஆனா இப்ப அதே காங்கிரஸ்க்கு ஆதரவா குரலும் கொடுக்குறீங்க. அப்ப உங்க நிலைப்பாடு தான் என்ன? இல்ல சார், காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு செஞ்ச தவறை தான் சொன்னேன் ஒழிய, அது இப்ப அவங்க செய்யும் போது உண்மையில சொல்ல போனோம்னா இல்ல சார். நான் என்ன கேக்குறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் ஒரு ட்வீட் போடுறாரு, ராகுல் காந்தி கைது பண்ணோனே கண்டனம் தெரிவிக்கிறேன், இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது சொல்றாரு. கரெக்ட். அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம்ல, நீங்க கொண்டு வந்த தவறுக்கு தாங்க இன்னைக்கு உங்களை கைது பண்றாங்க. ஏன் சார் நீங்க சார், நான் பிரான்சிஸ் சார் சொல்லும்போது விஜய் சொல்ல முடியாதா? இப்போ உள்ள இன்சிடென்ட் இப்போ உள்ள இன்சிடென்ட் என்ன? அடிபட்டது யாரு? மதிப்புக்குரிய ராகுல் காந்தி. அடிபடுற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? அடிபட்ட சிஜே பார்ட்டி நடந்த போராட்டத்தினுடைய விளைவுல அடிபட்டாரு. இது ராகுல் காந்தியா தானே போய் போராட்டம் பண்ண. ராகுல் காந்தி என்ன, மக்கள் போராட்டம் பண்றவங்களுக்கு அடிபடுறாங்க, அடி வாங்குறாங்க, இதை தாங்க முடியாம அவர் நடந்து பிஎம் ஆஃபீஸ் அதுதான் தப்பு. பிஎம் ஆஃபீஸ் போகிறது தான், நடந்து போகிறது தான் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் எங்கே நடத்துகிறாங்களோ இவங்க தனியாக போராட்டம் நடத்தணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா,
பிஎம்ஐ பார்க்கணும், இதை பார்க்கணும்னா நம்மளுடைய பெர்மிஷன் வாங்கி உங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருக்கணும். ஸோ இவங்களுடைய சிஜிபி பார்ட்டினுடைய கோரிக்கையை நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் சொல்லலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது என்னைக்கோ செஞ்ச தவறு காங்கிரஸுக்காக காங்கிரஸ் செய்யலை, ராஜீவ்காந்தி செய்யலை. அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் காந்தி செல்வன்லேருந்து மாண்புமிகு காந்தி செல்வம் யாருன்னா டிஎம்கே மினிஸ்டர், இவங்கெல்லாம் இணையமைச்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரொபோசலை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, 2013 வரும்போது இந்த நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை வந்து குலாம் நபி ஆசாத் மறுபடியும் அப்பீல் போட்டு ரிவைவ் பண்ணுறாரு. இதுதான் பெரிய மிஸ்டேக், அங்கே தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிவைல் பெட்டிஷனில் வரும்போது நீட் எக்ஸாமுக்கு சாதாரண நாங்கள் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பரை போஸ்ட்டில் தான் அனுப்புவோம், எல்லாருக்கும் போய் சேரும் அந்தந்த சென்டருக்கு. அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஆன்லைனில் இல்லை. என்னுடைய கேள்வி தொடக்கத்தில் என்ன கேட்டேன்னா, மாணவர்கள் போராடினாங்க, மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது, இது எல்லாம் நடந்துச்சு இல்லையா? இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் பிரதிபலிப்பா தானே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்காரு. இது குறித்து ஏன் முதலமைச்சரா வேண்டாம், ஒரு தாவேகாவினுடைய தலைவர், இளைஞர்களுடைய வாக்குகளை அதிகம் கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் ஏன் ஒரு பாராட்டோ ஒரு வாழ்த்தோ கூட தெரிவிக்கல? இது எப்படி மாறுதுன்னா, பாத்தீங்களா விஜய் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு, அப்படி மாறுது. அப்படின்னா எதுக்கு சார் வந்து நீட்டை ரத்து பண்ணணும்னு இன்னும் இவரை பொறுத்தவரை இன்னும் போராட்டம் முடியல? புரியுதா? நீட்டை ரத்து பண்ணணும்னு கேட்குறாங்களா? அப்ப கேட்கும்போது ஏன் அதுக்கு ஒரு ஆதரவா குரல் கொடுக்கல சார்? இது வந்து அதனுடைய கோரிக்கைக்காக அவங்க பண்ணாங்க, அது வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா இவங்களுடைய கோரிக்கை இன்னும் வெற்றி அடையலையே. அப்படின்னும் போது இது இன்னும் பெண்டிங்கா தானே இருக்கு. ஆனா நீட் விவகாரம் சார்ந்து ஒரு பெரிய வெற்றி இல்ல திரு பிரான்சிஸ், அப்படி யோசிக்கணும். இல்ல, நீட் விவகாரத்தை சார்ந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த மேனிபுலேஷன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அண்ட் டெஸ்ட் தான். இதில் வேற ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து தர்மேந்திர இது அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் இதுக்கு தான் காரணம். ஒரு பிரேக் அப்புறம் வரேன். அதாவது இந்த நீட் எக்ஸாம்னால ரீடெஸ்ட் வைக்கிறதுனாலையோ அதனால் பாதிக்கப்பட்ட டெத்து பார்த்திங்கன்னா ஒரு 36 உயிர்கள் பலியாயிருக்கு. அதில் வந்து தமிழ்நாடு எல்லாம் கலந்து தான் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் நான் சொல்கிறது. இது வந்து இதனுடைய டெஸ்ட் பேட்டர்னே தப்பு. முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா, நடத்துகிறது எல்லாமே சிலபஸ் போடுறது எல்லாமே சிபிஎஸ்சினுடைய போர்டு மட்டும்தான். இப்போ அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆரம்பித்தது சிபிஎஸ்சி போர்டு. ஆனால் இப்போ இதே இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் இதில் சாதாரண ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் அது ஐஏஎஸ்னாலும் சரி ஐபிஎஸ்னாலும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியுது. இவனுடைய கனவை எங்கே சேர்க்க முடியல. ஆனால் இப்போ என்னன்னா 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனாங்க, 10 லட்சம் பேர் பாஸ் ஆகிட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு எத்தனை சீட் இருக்குது? வெறும் 93,000 தான் சீட் இருக்குது. அதில் கவர்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்குது? 43,000 தான் சீட் இருக்குது. அப்போ இங்கே எங்கே இடிக்குது அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ராங் டோட்டலி. இதில் வந்து என்னென்னா 1 லட்சம் பேர் 40,000 பேருக்கு உங்களுக்கு வந்து 22 லட்சம் பேரை பரீட்சை எழுத விட்டு 10 லட்சம் பேரை பாஸ் பண்ண விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, சீட் இருக்கா, எது இருக்கா? இல்லை. இதுக்கு அடுத்தது டிஎம்டி யூனிவர்சிட்டி, அது ஒரு 13 காலேஜ். அந்த 13 காலேஜ்லேயும் எல்லாமே வந்து என்னென்னா அந்த ரிசர்வேஷன் அது கிடையாது. அதே நேரத்தில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் மினிமம் அவங்களுடைய ஃபீஸ், அதாவது இது ஒரு மெடிக்கல் மாஃபியா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பணக்காரங்களை படிக்கிற காலேஜ் படிப்பு மாதிரி ஆகிப்போச்சு. இது தப்பு. எல்லாரும் அப்போ வந்து எல்லா காலேஜ்லேருந்து எல்லா ஸ்கூல்லேருந்து படித்தவங்கலாம் சாதாரண இவங்க சொல்லுவாங்க, ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. மேடம் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க 2024 பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, ஒரு 3 பேர் 4 பேரை வந்து சின்ன இது போர் பீப்புள் வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டு, 3 பேர் 4 பேராக இருக்குது. மொத்தம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள காலேஜ் எத்தனை இருக்குது? 9,000லேருந்து 12,000 சீட்டு இருக்குது. அதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதனால் இந்த பணம் இருக்கிறவன் இந்த மெடிக்கல் காலேஜ் பாஸ் பண்ணலாம். இதுதான் நிலைமை. சரி திரு தேவப்பிரியா, நம்ம பேசிட்டு இருந்த அதே கேள்வியில் நான் திருப்பி மீண்டும் வரேன். இந்த முடிவை ரொம்ப காலதாமதமாக பாஜக எடுத்துட்டாங்களோ, குறிப்பாக மத்திய அரசு?
இல்ல அவங்க அரசியல் சூழ்நிலையாக பார்த்தால் முதல்ல தேர்வை நடத்தி முடிச்சுட்டு பார்லிமெண்ட் நேரத்துல வேறு சில பிரச்சனைகளோட இதை வச்சுட்டு நடந்தா நல்லதுன்னு நினைச்சாங்களோன்னு என்னுடைய சந்தேகம் இருக்கிறது. இல்ல நான் ராஜினாமான்ற முடிவை கேட்கல. இல்ல அதையும் தான் சொல்றேன், சேர்த்தே தான் சொல்றேன். இந்த காங்கிரஸ் கட்சி கடந்த பல பாராளுமன்ற கூட்டத்தின் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நடத்த விட மாட்டாங்க. இந்த முறை பெருமளவில் அயோத்தியை வச்சு பண்ணுவாங்கன்னு நினைச்ச விட அதை விட இந்த இஷ்யூ நல்லதுன்னு பிஜேபி நினைச்சு விட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சரி, அந்த புள்ளியிலிருந்து நம்ம அடுத்தடுத்து பயணிக்கலாம். பிரான்சிஸ், உங்ககிட்ட நான் முன்வைக்கிற முக்கியமான இறுதியான ஒரு கேள்வியும் கூட, டெல்லியில் நடத்தின போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கும் வேறு வேறு நோக்கங்கள். அவங்க நீட் தேர்வு வினாத்தால் கசியக்கூடாது, இங்கே நீட் தேர்வே வேணாம்னு. நீட் தேர்வு வினாத்தால் கசியாமல் இருக்க நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. முக்கிய கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார். தாவேக அரசு நீட் தேர்வே வேண்டாம் என்ற விவகாரத்தில் என்ன செய்ய போறாங்க? ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இப்போ இந்த அரசு பக்கம் திரும்பும். அங்கே பார்த்தீங்களா சக்ஸஸ் ஆயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ட்டு நம்ம இன்னும் ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லை. என்ன செய்ய போகிறோம்? நீட்டு தேர்வை வந்து அங்கே செஞ்சு சரி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி கொடுத்துட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? இல்லை, அந்த பேட்டர்னே தப்புன்றேன். அதுதான் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பரை போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு பதிலாக மெயிலில் அனுப்பி 5 மினிட்ஸ்க்குள்ளார ஓடிபி கொடுத்து அந்தந்த சென்டரில் அந்த கொஸ்டின் பேப்பரை 10 நிமிஷத்தில் எல்லா இடத்துலையும் போயிடும். சார் மன்னிக்கணும், நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 2026 நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த உடனே மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 2027 கல்வியாண்டிலிருந்து சிபிடி முறையில் நீட் தேர்வு நடத்தப்படும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நடத்தப்படும் அறிவிச்சிட்டாங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த இடத்துக்கு வந்துடலாம். இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கொண்டாந்து வந்துட்டீங்கன்றீங்க. அப்போ இத்தனை வருஷமாக பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன வருது? பரீட்சை எழுதி படித்தவங்க, கோச்சிங் கிளாஸ் போனவங்க ஒவ்வொருத்தரும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா படித்து அது இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகி அட்மிஷன் வாங்காமல் இருந்தாங்களா, அவங்களெல்லாம் என்ன வருது? சார் அதெல்லாம் எதிர்க்கட்சி காங்கிரஸ் டெல்லியிலிருந்து பார்த்துப்பாங்க. தாவேக அரசு என்ன பண்ண போறாங்க? எங்களுக்கு வந்து என்னன்னா 2 விஷயம். இந்த நீட்டு தேர்வை எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நம்பர் 1. எப்படி ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, டோட்டலாக ரத்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நாங்கள் கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் அதில் கவர்மெண்ட்டு காலேஜு இன்ஸ்டிடியூஷனு எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல, இப்போ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும், இவங்களுக்கு ஒரு 50% வந்து நீட்டில் என்ன மார்க் எடுத்தாலும் அட்மிஷன் போடுறதுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே அதுவே பெஸ்ட்டு தானே. ரிலாக்ஸேஷனில் அதில் தான் வந்துடுவாங்கள்ல. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 10% கொடுக்கணும். கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 7.5%. நாங்கள் சொல்கிறது வந்து 10% வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு 25% கொடுத்தாதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பசங்க எல்லாத்தையும் மேலே ஏறி வர முடியும். ஏங்க 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணிவிட்டு 1 லட்சம் பேருக்கு நீங்கள் சீட்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் இது பாஸ் பண்ணது அதனுடைய மேட்சிங்கே இல்லையே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க பண்ணணுன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் அது வரையும் போராடுவீங்களா? என்ன சார் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க, போராடுவீங்களா? யார் கூட சேர்ந்து போராடுவீங்க? மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போராடுவாங்க, போராடி தான் ஜெயிக்கணும். நம்ம கைது பண்ணிடுவோம். நம்ம கைது பண்ணல. சண்முகம் எதுக்கு சார் நேத்து தர்ணா பண்ணாரு? யாரு? சண்முகம். ஆமா, அவர் தரையில உட்கார்ந்து தர்ணா பண்ணாரு. எந்த வெளியேறவும் யோசிப்போம்ன்றாரு சார். அதுதான் சொல்றேன். திருப்பி மறுபடியும் உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபைட்டிங் வந்து இங்க 3 விதமான கோரிக்கை அங்க வைக்கிறாங்க. எங்க இல்ல சார், நம்ம இந்த பாயிண்ட்ல நேரம் வேற கம்மியா இருக்கு. நீங்க போராடுவீங்க, அப்படிதானே? அப்படி முடிச்சுக்கலாமா? கவர்மெண்ட் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து அதை ரத்து பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ நாங்க செய்வோம். அதுதான் போராட்டம் வழி. அதான் போராட்டத்துக்கு வழி.